சில நாட்களுக்கு முன் ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான திரு பவன் கல்யாண் தமிழ்நாட்டு கோவிலுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போனார். எதற்காக? பாஜக சார்பில் நடந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட திரு பவன் எனக்கு பிடித்த தலைவர் எம்ஜிஆர்னு எதற்காக சொன்னார்? ஒரே நாடு ஒரே தேர்தலை திரு கருணாநிதி ஆதரித்தார்னு எதற்காக சொன்னார்? ஆந்திர மாநில துணை முதல்வர் திரு பவன் கல்யாணை தமிழ்நாட்டில் எதற்காக தூக்கி சுமக்குது பாஜக? இப்படி பல கேள்விகளுக்கான விடையை மக்கள் முன்னால் வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. 2014 ஆந்திராவில் ஜனசேனா கட்சியை தொடங்கிய திரு பவன் கல்யாண் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா ஒரு பெரிய அளவுல தேர்தல் வெற்றியை நோக்கி போகாம இருந்தாரு. 2024 சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் தலைமையிலான பாஜக கூட்டணியில இணைந்து போட்டியிட்ட ஜனசேனா கட்சி, திரு பவன் கல்யாணுடைய கட்சி 21 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. அதை தொடர்ந்து ஆந்திராவினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றார் திரு பவன் கல்யாண். ஆந்திராவில் அரசியல் செய்துக்கிட்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல தமிழக அரசியல்ல தன்னுடைய கருத்தை சொல்லிக்கிட்டு வந்தாரு திரு பவன் கல்யாண். சில வருஷத்துக்கு முன்னாடி கூட சனாதனம் குறித்து மிகப்பெரிய அளவுல சர்ச்சை வந்தப்போ கூட சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் ஏழுமலையான் பாதத்திலிருந்து சொல்றேன், நீங்க தான் அழிந்து போவீங்க அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலினை கடுமையா விமர்சிச்சார். அவர் சொன்ன இந்த விமர்சனம் கருத்து அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு கடந்த பிப்ரவரியில ஒரு 3 நாள் ஆன்மீக சுற்றுப்பயணமா தமிழகத்துக்கு வந்த திரு பவன் கல்யாண் சுவாமிமலை, அழகர்மலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களுக்கு ஒரு ரவுண்டு ஒரு வழிபாடு செஞ்சிருக்கிறாரு. சமீபத்துல கூட இலங்கை கடற்படையால தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்ட போது, தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டது எனக்கு கவலை அளிக்கிறது, இந்த பிரச்சனையை இணக்கமான முறையில நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு இவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. 2 வாரங்களுக்கு முன்னாடி கூட தமிழ்நாடு பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியும், அதையெல்லாம் கலைய ஜனசேனா கட்சி சார்பில் நான் எப்போதும் தயாரா இருப்பேன், உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாரு. என்னப்பா, தமிழ்நாட்டு மக்கள் மேல இவ்வளவு அக்கறையா பாசமாவும் இருக்கிற ஒரு மனுஷனை போய் அவர்கிட்ட தவறு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்க தோணும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு. திரு பவன் கல்யாணுக்கு தமிழகத்துக்கு மேல இருக்கிற பாசத்தையும் அக்கறையும் யாரும் குறை சொல்லல. ஆனா அதன் பின்னணியில என்ன விஷயம் இருக்குதுங்கிறதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை என்னன்னா, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் புள்ளி விவரங்களினுடையபடி சுமார் ஒரு 42 லட்சம் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் தமிழகத்துல இருக்கிறாங்க. அவங்களோட வாக்குகளை பெருமளவு இன்னைக்கு வரைக்கும் திமுக தான் அறுவடை செய்யுது. அந்த வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திருப்பி கொண்டு வர திரு பவன் கல்யாண பிரச்சாரத்துல இறக்கணும்னு பாஜக திட்டம் போடுறாங்க. ஏன்னா தமிழகத்துல கன்னியாகுமரி, நீலகிரி தவிர எல்லா மாவட்டங்கள்லயும் தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4000 தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு மொழி பேசும் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதா நிலவரம். காலங்காலமாக திமுக இவங்களை வாக்கு வங்கியா மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கான தலைவரா திரு வைகோ வருவாருன்னு அந்த மக்கள் ரொம்ப நம்பினாங்க. அது நடக்காதனால விஜயகாந்துக்கு வாக்களிச்சாங்க. இப்போ தேமுதிகவினுடைய தேர்தல் அரசியல் கீழே இறங்கிடுச்சு. இதனால திரு பவனுக்கு ஆதரவு கொடுக்க அந்த மக்கள் முடிவு செய்வாங்கன்னு நினைச்சு பாஜகவோட சில முக்கிய அரசியல் புள்ளிகள் சமீபத்துல திரு பவன் கல்யாணை சந்திச்சு தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியிருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துல திரு பவன் கல்யாணை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறாங்க பாஜகவினுடைய தலைமை. பாஜக கிட்ட இருந்து இப்படியான ஒரு செய்தி வந்ததும் ஒரே குதூகலத்துல திரு பவன் கல்யாண் தன்னுடைய கட்சியை ஒரு தேசிய கட்சியா உயர்த்துற ஆசையில இருக்கிறாரு. அவரோட கட்சி பாத்தீங்கன்னா ஆந்திராவில, தெலுங்கானாவில ஓரளவு கணிசமான பலத்தோட இருக்கிறாங்க. ஆனா கர்நாடகாவில பேருக்குன்னு ஒரு கட்சின்னு இருக்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அந்த 3 மாநிலங்கள்ல தொடர்ந்து தமிழகத்திலயும் அவருடைய கட்சி கால் பதிக்க திட்டமிட்டு இருக்கிறாரு. அவர் தன்னுடைய கட்சியை ஒரு தேசிய கட்சியா விரிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறாரு. தப்பு கிடையாது. இவரும் தேசிய தலைவரா ஆகணும்னு நினைக்கிறாரு. அதனால பாஜக தமிழக பிரச்சாரத்துக்கு பாஜக கேட்டதும் ஓகே சொல்லி இருக்கிறாரு திரு பவன். ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி நடத்துற முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில நடக்க இருக்கு. அந்த மாநாட்டுல திரு பவன் கல்யாண் கலந்துக்க இருக்கிறாரு. அதை தொடர்ந்து தமிழகம் முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்துற பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கவும் தயாராகி இருக்கிறாரு திரு பவன் கல்யாண். கர்நாடகா, கேரளா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல கையில் எடுக்க இருக்காராமா திரு பவன் கல்யாண். இறுதியா நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நடிகரா இருக்கிற தெலுங்கு மொழி பேசுற திரு பவன் கல்யாணை வைத்து தமிழகத்துல ஓட்டை பிரிச்சிடலாம்னு பாஜக நினைக்குது.
திமுகவோட நிரந்தர வாக்காளர்களாக இருக்கிற தெலுங்கு மொழி பேசுற மக்களின் வாக்குகளை உடைக்கணும்னு பாஜக நினைக்குது. அடுத்த சிறுபான்மையினரின் வாக்குகளும் திமுகவுக்கு பல்கா விழும். அப்போ அந்த வாக்குகளை நடிகர் விஜயை வச்சு பிரிச்சிடலான்னு பாஜக நினைக்கிறாங்க. பிற மொழியாளர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் செய்யறாரு, அவர் தான் திரு சீமான் அவர்கள். அப்போ சீமான் போன்றவரை வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய வாக்குகளை பிரிச்சிடலாம்னு பிஜேபி நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரிக்கிற அரசியல், இன்னொரு பக்கம் வாங்குற அரசியல். பிரிச்சா மட்டும் போதாது, வாங்குற அரசியலும் செய்யணும் அப்படின்னு திரு எடப்பாடி, திரு ஓபிஎஸ், திரு நயனார் நாகேந்திரனை ஒன்றிணைக்கணும்னு நினைக்குது பாஜக அரசு. அது ஏன்னா தேவர் கவுண்டர்களுடைய ஓட்டுகளை வாங்குவதன் மூலமா ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல வலுவா இருக்கு பாஜக, அதனால ஈஸியா வெற்றி பெற முடியும்னு பாஜக நினைக்குது. திமுகவுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, பிஜேபிக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. ரெண்டு பேருமே வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய அசைன்மெண்ட்ல தலித்துகளினுடைய வாக்கு யாருக்கு போக போகுது? இந்த ரெண்டு கட்சிகளும் அதிகாரத்துக்கு வர திரும்ப தலித்துகளின் வாக்குகள் பயன்பட போகுதா அப்படிங்கறதா $1,000,000 கேள்விகள். இல்ல தலித் தலைவர்கள் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பயன்பட போறாங்களா அப்படிங்கறதா நம்முடைய ஆழமான கேள்வியா இருக்கு. அப்போ திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வருவதற்கு தலித்துகளும் தலித் தலைவர்களும் பயன்பட போகிறார்களா என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.